நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. மைக்ரோ ஓவன் யூஸ் பண்ணி நான் இன்னைக்கு சீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கேங்க. 1 கப்பு நல்லா கழுவிட்டு 1 ஹவர் ஊற வைங்க. நாட்டுக்கோழியை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து கொஞ்சம் ரொம்ப நல்லா வேகணும் அவசியம் இல்லைங்க. அரை வேக்கடா வெந்தால் போதும். ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப குக் பண்ணும்போது அது சாஃப்டாக வந்துடுங்க. வேக வச்சு எடுத்தாச்சு. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, பச்சை மிளகாய், லெமன், ஸ்பைசஸ், மசாலா பொருட்கள், தயிர் கட்டி தயிர் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இதில் வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, புதினா நிறைய சேர்த்துக்குங்க. எப்பவுமே நம்ம பிரியாணி சேர்த்துக்கிற மாதிரி கட்டி தயிரும் நம்ம நிறைய சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, காரத்துக்கு சில்லி தூள், நல்லா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க நாட்டுக்கோழியை இதில் சேர்த்துக்கலாம். சூப்பை சேர்த்துக்காதீங்க. நாட்டுக்கோழி நம்ம வேக வைக்கும்போது கொஞ்சம் சூப்பு தண்ணி வந்து நிறைய விட்டே வேக வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அந்த தண்ணியில் தான் நம்ம பிரியாணி வந்து செய்ய போகிறோம். எல்லா நாட்டுக்கோழியில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது நெய் விட்டுக்கிறேன் நான். நீங்கள் எண்ணெய் வேணாலும் எண்ணெய் விட்டுக்கலாம். நெய் விட்டால் டேஸ்டியாக இருக்கும், வாசனமாகவும் இருக்குங்க பிரியாணி. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நல்லா வேக வச்சுருந்தா உடஞ்சிரும். நம்ம அரை வேக்கடை தான் வேக வச்சுருக்கோன்றதுனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா நெய் விட்டு மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து ஓவனில் வைக்கலாங்க. மைக்ரோ கிளிக் பண்ணி 99 டிகிரி செல்சியஸில் வச்சு 5 மினிட்ஸ் வைக்கிறேங்க. மசாலாலாம் நல்லா வெந்து வரட்டும். எண்டானதும் பீப் சவுண்ட் வந்ததும் முடிஞ்சிருச்சுங்க. நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. மசாலாலாம் நல்லா வெந்திருக்குங்க. இப்போ ரைஸை தண்ணி வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க. 1 கப் ரைஸுக்கு 3 கப் வாட்டர் ஊற்றணுங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் புதினாவும் 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு புளிப்புலாம் வேணால் சேர்த்துக்குங்க. திருப்பி நம்ம ஓவனில் வைக்கலாம். இப்போ மைக்ரோ கிளிக் பண்ணுங்கள். 900 டிகிரி ஃபுல்லாக வச்சு 25 மினிட்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணி விட்டுடுங்க. தண்ணி நம்ம நிறையா ஊற்றணுங்க. அப்போ தான் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். இல்லைன்னா தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா நல்லா வெந்த மாதிரி தான் இருக்கும். சாப்பிட கொஞ்சம் ட்ரை ஆகிடுங்க. அதனால் நம்ம தண்ணி நிறையா ஊற்றணும். 1 கப்புக்கு 3 கப்பாக வாட்டர் ஊற்றுங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ் நல்லா வெந்திருக்கு. பிரியாணியும் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஃபார் மோர் வீடியோ சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் லைக்.